பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்ல இதெல்லாம் நீங்க வந்து யார்கிட்ட சரியா நீங்க யார்கிட்ட கேட்கணும். இப்ப மகளிர் அனைவரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நேற்று முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, எங்க அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு உரிமையோட சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் அவங்க எதிர்கட்சி அவங்க விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி கடும் நிதி நெருக்கடியிலையும் சரி, ஆட்சி பொறுப்பேற்றோன்னே இப்படிதான் அந்த 4000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தலைவர் வந்து 2000 ரூபாய், அடுத்த மாசமே 2000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தாங்க. அது மாதிரி மகளிர் உதவித்தொகை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. 2022 செப்டம்பர்ல இருந்து நம்முடைய தலைவர் 2023 செப்டம்பர்ல இருந்து முதலமைச்சர் வந்து அதையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த முறை கூடுதல் போனஸாக வந்து இன்னொரு அறிவிப்பும் கொடுத்திருக்கிறாரு. கூடுதல் போனஸாக 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு 2.0 மாடல், திராவிட மாடல் பார்ட் 2 அமைஞ்ச உடனே அதை உயர்த்தி கொடுப்பேங்கிற அந்த வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் சொன்னாங்கன்னா நிச்சயம் செய்வாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து யார்கிட்ட சரியா நீங்க யார்கிட்ட கேட்கணும். நானா என்கிட்ட கேட்கணும். நீங்க உண்மையாவே யாரு இதுக்கு பொறுப்பெடுத்து யாருக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாவே திமுக அவர் பார்த்து ஆரம்பிச்சாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.